Welcome to Jazz Media. Hello students. இன்னைக்கு நம்ம example 1.17 பார்க்க போறோம். இதுல என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Let f be a function from R to R defined by f of x வந்துட்டு 3x minus 5 னு கொடுத்திருக்காங்க. இப்போ find the values of a and b. a and b values கண்டுபிடிக்கணும். இதுல என்ன கொடுத்திருக்காங்க? a, 4 னு ஒன்னு கொடுத்திருக்காங்க, 1, b னு கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே belongs to f னு கொடுத்திருக்காங்க. இப்போ என்னென்ன terms கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க. First f of x equal to 3x minus 5. அப்புறம் இங்கே bracketல என்ன கொடுத்திருக்காங்க? a, 4, 1, b னு கொடுத்திருக்காங்களா? ஸோ இதை வந்துட்டு இதை x, இது f of x னு எடுத்துப்போம். அதே போல் இந்த first term x, இந்த second term f of x னு எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ a கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ a கண்டுபிடிக்க போகிறதுக்கு இங்கே f of x இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்ன வேல்யூஸ் நம்ம f of xக்கு என்ன வேல்யூ இருக்குது? இந்த first bracketல 4 இருக்கா? ஸோ 4 னு எடுத்துக்கலாம். இப்போ a பேஸ் பண்ணி நம்ம போட போகிறதுனால இதை 3a minus 5 னு போடலாம். சரிங்களா? x பதிலாக ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம a வேல்யூ தானே கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் xக்கு பதிலாக நம்ம ஏன்னு நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இந்த f of xோட வேல்யூ இங்கே 4. ஏன்னா நம்ம இப்போ a வேல்யூ கண்டுபிடிக்க போகிறதுனால இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போது இந்த நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாமா? இப்போ நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா 3a is equal to இந்த 5 ஆப்போசிட் சைட் போச்சுன்னா +5 னு ஆகும். ஓகேவா? அப்போது 3a equal to 9. இப்போது ஏவோட வேல்யூ 9/3. 9/3னா 3 டேபிளில் 9 வந்துட்டு 3 டைம்ஸ். இப்போ ஏவோட வேல்யூ 3னு உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு f of x சேம் அதே வந்துட்டு f of x வந்துட்டு 3x மைனஸ் அந்த கொஷினை எழுதிக்கோங்க. இப்போ b வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இந்த செகண்ட் ப்ராக்கெட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்கே f of x இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? bன்னு இருக்குது. அப்போது bன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே x இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 1 இருக்கா? அந்த 1 வந்துட்டு இங்கே x இருக்கிற இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 into 1 minus 5. இப்போ bயோட வேல்யூ 3 1 is 3 minus 5. 3 minus 5 என்ன? -2. ஓகேவா? b is equal to -2. அவ்வளோதான் இந்த எக்ஸாம்பிள் 1.17. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.